தினமொரு வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு கடினமான கடற்பயணத்தின் போது ஜோன்ஸ் என்பவர் சுகவீனம் அடைந்ததை குறித்து ஐசக் அசிமோவ் கூறுகிறார். அவர் சென்று கொண்டிருந்த கப்பல் கடல் கொந்தளிப்புடன் போராடி கொண்டிருந்த போது ஒரு கனிவான பணியாளர் அவரின் தோள்களை தட்டி கொடுத்து, ஐயா, இது கடினமான சூழ்நிலை என்று எனக்கு தெரியும். ஆனால் கடற்பிரயாணத்தின் காரணமாக ஏற்படும் சுகவீனத்தினால் யாரும் இதுவரை இறந்தது கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஜோன்ஸ் அந்த பணியாளரை ஏறிட்டு பார்த்து, அப்படி சொல்லாதீர்கள். இறப்பை குறித்த ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையின் காரணமாக மட்டுமே நான் உயிருடன் இருக்கிறேன் என்று பதிலளித்தார். ஜோன்ஸின் வார்த்தைகளில் சிறிது வஞ்ச புகழ்ச்சி காணப்பட்டாலும் அதில் ஒரு ஆழமான சத்தியமும் அடங்கி இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக பவுல் பிலிப்பியருக்கு எழுதின வார்த்தைகளை ஜோன்ஸின் வார்த்தைகள் எதிரொலிக்கின்றன என்று நான் கருதுகிறேன். இறப்பை குறித்த ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை தனக்கு ஜீவனை அளிப்பதாக பவுல் கூறுகிறார். என்றாலும் அவர் தன்னுடைய பாடுகளிலிருந்து விடுதலையை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. பாவிகளுக்காக சிலுவையில் மரித்து கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறின கிறிஸ்து ஒரு நாளில் பவுலை தம்முடைய பிரசன்னத்திற்கு கொண்டு செல்வார் என்ற சத்தியம் அவருடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமாய் இருந்தது. கிறிஸ்துவை மரணத்தில் அல்லது கர்த்தருடைய வருகையில் பார்க்க முடியும் என்ற இந்த நம்பிக்கை பவுலின் வாழ்க்கைக்கு எவ்வாறு ஆதாரமாக அமைந்தது? அது அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அர்த்தமுடையதாக மாற்றியது. கிறிஸ்துவிற்காக வாழ்வதற்கான காரணத்தை அது அவருக்கு அளித்தது. மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதன் பலனையும் அது அவருக்கு அளித்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் கூறினார். பிதாவே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிற்காக உமக்கு நன்றி. அவர் நாங்கள் வாழுவதற்கான காரணமாய் இருக்கிறார். ஆமீன். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்து நாங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.